பீகார் தீர்ப்புன்றது என்ன செய்தியை இங்க இருக்கிற தமிழக அரசியல் கணக்கில் சொல்லியிருப்பதா நினைக்கிறீங்க? தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறது அவங்க கூட்டணிக்கும் சொந்த கட்சிக்கும் ஒரு மைண்டு கேமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது யார் இதில் வெற்றி பெறுவது, அதாவது தொகுதி பங்கீடுலையும் இணக்கமாக இருக்கிறதுலையும், அதாவது அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறதுலையும் இது ரெண்டு பக்கத்துக்குமான ஒரு எச்சரிக்கை. அதுதான் அவர் சொல்றதா நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அங்கே தோல்வி அடைஞ்சிருக்குது. தோல்வி அடைஞ்சதுன்னா காங்கிரஸ் 1985 தான் கடைசியாக அது முதலமைச்சர் இருந்திருக்காரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இறங்கு முகமாக தான் இருக்குது. ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்துக்கிட்டால் 196 தொகுதிகளில் 85 ஜெயிச்ச காங்கிரஸ், அதற்கு பிறகு 71, 29, 23, 10, 9, 4, 27, 19 இப்போது கடைசியாக நின்றாச்சு. இந்த நிலைமையில தான் காங்கிரஸ் 85லேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக அங்கே இறங்கு முகத்தில் தான் இருக்குது. இறங்கு முகத்தில் இருந்துட்டு சீட்டு ஏறு முகத்தில் வாங்கியிருக்காங்கன்றீங்களா? சீட்டு தான் இப்போ நான் சொல்கிறேன். இல்லை இப்போ இறங்கு முகமாக தான் இருக்கு. ஆனால் 61 வாங்குறாங்க. சீட்டும் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. 61 அந்த கூட்டணி வீக்கான கூட்டணியில் கூட வாங்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி சீட்டை பொறுத்த வரைக்கும் குறைவாக தான் இருக்கிறாங்க. நடுவில் அந்த அசோக் சௌத்ரி இருந்தார், அப்போ மட்டும்தான் 27 இடம் வாங்கினாங்க. அவர் ஜனதாதள் யுனைடெடுக்கு போயிட்டார், அவர் போயிட்டு அமைச்சர் ஆகிட்டார். அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாதிரி தான் அங்கேயும் சுத்தமாக இறங்கு முகம் ஆயிடுச்சு. இன்றைக்கு இல்லாத ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் அதை ஒப்பிட்டு தமிழ்நாட்டில் இறங்கு முகம் இல்லையா? மணியவர்கள் சொன்னது ஸ்ட்ரைக்கிங் ரேட்ல வாங்கின இதுலயே திமுக முதல்ல இருக்கும், ஸ்ட்ரைக்கிங் ரேட்ல 2வது இடம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் இறங்கு முகம். அங்க இருக்கிற களம் வேற, இங்க இருக்கிற களம் வேற. அங்க அதே பிஜேபி 1999 ஒவ்வொரு முறையும் குறைந்தது 50 தொகுதிகளுக்கு மேல பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இங்க அப்படி இல்லை. அங்க களம் வேற. அங்கேயும் இங்கேயும் பிஜேபியை ஒப்பிடக்கூடாது. அங்க 4 கட்சிகள் எல்லாமே அந்த 100, 150 அந்த ரேஞ்சை தொட்டு தான் வந்திருக்கிறாங்க. 4 கட்சிகள் அபோவ் 50 லெவலில் தான் இருக்கிறாங்க. இங்கே இருமுனை போட்டி தான், 2 கட்சிகள் தான் இங்கே. இன்னொன்று அங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எல்லா நேரத்திலையும் அதை தான் கிளைம் பண்ணி வைப்பாங்க. இந்த தடவை முதலமைச்சர் வேட்பாளரே காங்கிரஸ் கூட்டணியில் லேட்டாக தான் அறிவித்தாங்க, அது நம்மளுக்கே தெரியும். இங்கே அப்படி கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக திமுக எழுதப்படாத விதி அவங்க தான் அப்படின்றது தெளிவா அதில். அதனால அந்த கூட்டணி இங்கே கிடையாது. எழுதப்படாத விதின்றது ஆமா. எனக்கு அந்த இடம் தான் சுவாமிநாதன் பிரியன் தொட்டுக்காட்டின இடம்ன்றது. அங்க நிதிஷ்குமார் தான் முகமாக முன்னிறுத்தினாலும் பாஜக சில விஷயங்கள் செய்யறாங்க. இந்த கூட்டணியை நிதிஷுக்கு பிடிக்காதவங்களை கூட உள்ளுக்கு கொண்டு வராங்க, நேரா முரண்பட்டவர்களை கூட உள்ளுக்கு வலிமைப்படுத்துற. அதை நம்ம இங்க அதிமுக கூட்டணியில பொருத்தி பார்க்கலாம். நிதிஷுக்கு அதாவது பிடிக்காதவங்கள உள்ள கொண்டு வராங்க. நிதிஷே போன தடவை இந்தியா கூட்டணியில இருந்துட்டு பிஜேபியை பிடிக்காது, அது வேற விஷயம். பாத்தீங்களா, ஒரு தர்க்கத்துக்காக எதையோ ஒண்ணு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நிதிஷ் கட்சியில நிதிஷை பிடிக்காத வெளியேற்றப்பட்டவர்களை கூட்டு வரல. இல்ல நிதிஷ் முதலமைச்சரா இருக்கக்கூடாது, அந்த கண்டிஷன் இருந்தா நாங்க வரோம்னு சொல்றவங்கள கூட்டு வரல. அந்த முரண்பாடு அப்படி இங்க கொண்டு வந்துறது வாய்ப்பு இல்லை. இங்க நடக்காது, இங்க அந்த மாதிரி இருக்காது. இங்க திமுகவையும் மற்றவர்கள் பெருசா ஆதிக்கம் செலுத்த முடியாது, அதிமுகவையும் மற்றவர்கள் பெருசா. ஒரே ஒரு இடம் வில்சன், நீங்க சொன்னது பாயிண்ட் தான். ஆனா அதுல என்னன்னா, பாஜக ஒருவேளை நாங்க பீகார்ல வாக்குகள் சிதறிடக்கூடாது, அப்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்ன்ற ஒரு அஜெண்டா இருக்குல்ல, அது மாதிரி நம்ம அந்த பேட்டர்னை நம்ம அங்க கொண்டு வரணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்க மாட்டாங்களா? அங்க கூட்டணியை ஒருங்கிணைக்கிற வேலையை பாஜக பார்த்தது யாருக்கு கொடுப்பாங்க? அதிமுகவுக்கு தானே சொல்லுவாங்க. அதான் அதிமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாம் சொல்லியாச்சு. சிறிய கட்சிகளுக்கு தான் அந்த அழுத்தத்தை கொடுப்பாங்க. இவர் தான் முதலமைச்சர், இவர் கூட வேலை செய்யணும், வருது வாங்க, அதுதானே சொல்லுவாங்க. அதிமுக கிட்ட அழுத்தம் கொடுத்து நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் வேண்டாம், நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க கூட்டணி ஆனா வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு நிபந்தனைகள் எல்லாம் வேற வேற, அங்க இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது இல்ல. குறைஞ்சபட்சம் இவர்கள் எல்லாம் இந்த என்டிஏக்குள்ளேயோ அதிமுக கூட்டணிக்குள்ளேயோ கொண்டு வருவதுன்றது இருக்குல்ல, அது ஒரு வகையில திரு இபிஎஸ் அவங்களுக்கு நெருக்கடி கிடையாதா? நெருக்கடியே கிடையாது. எப்படி நெருக்கடி? திரு செங்கோட்டையன் மீண்டு வராரு, ஓபிஎஸ் அவர்கள் வராங்க, தினகரன் வராருன்னா நீங்க மறுபடியும் அங்க இருக்கிறத இங்க நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. அதாவது அங்க இருக்கிற நிலைமை வேற, இங்க இருக்கிற நிலைமை வேற. இங்க பைப்போலார், அதுதான் சொன்னேன். இந்த பைப்போலார்ல யார் வெளியே போனாலும் அவங்க சூறாவளியில அடிச்சுட்டு போன மாதிரி தான் அடிச்சுட்டு போயிடுவாங்க ஒழிய வேற யாரும் அவங்க கரை சேர முடியாது. இந்த பைப்போலாரை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு பிளேயிங் ஃபேக்டர் ஒருத்தர் வந்திருக்குது.
அந்த தாவேக்கான்னு ஒன்று வந்திருக்கிறதால இப்போவும் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ தாவேக்கு நம்ம விஜயகாந்த் கட்சியோ இல்லைன்னா ஐயா ராமதாஸ் அவர்களோ எதற்காக காத்திருப்பாங்கன்னா ஒருவேளை அந்த காங்கிரஸ் வந்து ஒருவேளை தாவேக்கா முடிவை எடுத்தார்களா வேற ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு இருப்பாங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா பேசுறதை வச்சு தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா ஸ்டாலின் ஐயா 2 விஷயம் சொல்கிறாரு. இது நம்மளுக்கு படிப்பினை அப்படின்னு சொல்கிறது என்னன்னா காங்கிரஸுக்கு ஒரு படிப்பினை, நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு படிப்பினை, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு படிப்பினை, இரட்டை இலக்கம் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றீங்களே அது ஒன்று. ஒருவேளை அப்படியே நாம் பணிந்து போனாலும் தன்னுடைய கட்சிக்கும் இது ஒரு படிப்பினை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால்தான். ஏனென்றால் 75 தொகுதிகளில் ஜெயித்த அந்த கட்சி அங்க இன்றைக்கு பிரதான கட்சி அந்த கூட்டணியில் இன்றைக்கு 25 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. 141 தொகுதியில நின்று. அப்போ நம்ம தொகுதிகள் அதிகமாக நிக்கிறது முக்கியம் கிடையாது, கூட்டணி நம்மளுக்கு முக்கியம்ன்றது தன் கட்சிக்கு தனக்கும் சொல்லிக்கிற ஒரு எச்சரிக்கை மணியாக கூட பார்க்கலாம். சோ அதாவது அதிக எச்சரிக்கை மணியை திமுக கூட்டணியில தான் ஒலிக்க வச்சிருக்கு பீகார் தேர்தல். ஆமா, நிச்சயமா நிச்சயமா. அதிமுகவுக்கு எந்த இதுமே இல்ல. அதிமுகவுக்கு பெரிய அழுத்தம் கிடையாது. இப்போ நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு ஒரு சந்தோஷம், கூடுதல் உற்சாகம், கூடுதல் நம்பிக்கை இருக்குது. என்ன கூடுதல் உற்சாகம் உங்களுக்கு? நீங்க முதல்ல சொன்னீங்க பீகார் வேற இது வேற. பீகார்ல என்ன உங்களுக்கு உற்சாகம்? மணி ஐயா சொன்ன மாதிரி தான், ஒரு ஆதாயம் பெருசா இருக்காது, பெர்செப்ஷன் தான். அங்க உருவாக்குறீங்க பாத்தீங்களா, இது ஒரு வெற்றி கூட்டணியை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு. அதுதான். மற்றபடி எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பிரியன் சொன்ன மாதிரி அது வந்து வெஸ்ட் பெங்காலுக்காக இருக்கலாம் கூடிய ஒழிய, ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணாது. பர்செப்ஷன்ல இப்ப திரு மணி அவர்கள்லாம் தொடர்ந்து சொல்றது, நம்மளே விவாதங்கள்ல பேசுறது, முதல்ல நீங்க பர்செப்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றது. இங்க என்ன மெகா கூட்டணி கட்டுறீங்க இல்லன்றதை தாண்டி அங்க பாருங்க பீகார்ல ஒரு பிரம்மாண்ட வெற்றி, அந்த வெற்றியை எங்க பர்செப்ஷனா நிலைநிறுத்த முடியுமா? திமுக அணிக்கு எதிராக அந்த வெற்றியை எங்க கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? இல்லை, இன்னொரு ஸ்டேட்ல இன்னொரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல நடக்கிற ஒரு விஷயங்கள். இப்போ பாஜக வந்து அங்கே வந்து ஜாதி ரீதியாகவும் ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. அங்கே உயர் ஜாதி, இபிசி, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு, பட்டியலினத்தவர் 3த்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. அந்த ஓட் பேங்கை 70% ஓட் பேங்கை டீல் பண்ணாங்க அவங்க. அதில் 55% வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க பண்ண 10,000 ரூபா கொடுத்தது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், அதெல்லாம் பேச வேண்டாம். ஆனால் இங்கே என்னென்னா பெர்செப்ஷன் ரேஞ்சில் பார்த்தா கூட அதிமுக பாஜக இன்னும் பெர்செப்ஷன் ரேஞ்சிலேயே வரல. அவங்கக்கிட்ட இருந்து கூட்டணி பிரிஞ்சு போச்சு. அவங்க ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முடியல. எலெக்ஷன் இன்னைக்கு தேதியில் சொல்கிறேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ விஜய்ன்ற ஒருத்தருக்கு அழைப்பு விட்டாங்க, அவரும் வரல, கதவை மூடிட்டாரு. அப்போ பெர்செப்ஷன் ரேஞ்சில் அதிமுகலேயே வந்து வீக்காக இருக்குது. அவங்க வந்து விலகி போனவங்களை சேர்க்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த பெர்செப்ஷன் ரேஞ்சிலேயே பாஜக அதிமுக கூட்டணி வீக்காக தான் இருக்குது. இன்னும் அந்த நிலைக்கே வரல. ஆமாம், பெர்செப்ஷன் ரேஞ்சில் வந்து திமுக கூட்டணி வந்து அதுலேருந்து யாரும் போகாது இருக்காங்க, அதில் பலமாக இருக்குது. நாளைக்கு காங்கிரஸ் வந்து 26 வந்து விஜயோடைய செல்வாக்கு தெரிஞ்ச பிறகு 29 வேணா ட்ரை பண்ணுவாங்களே தவிர 26 எதுக்கு 3 தடவை நம்பிக்கையா இருந்த ஒரு கட்சியிலேருந்து விலகி வரணும் அப்படின்னு அவங்க நினைக்க கூடும். இல்ல, இதுல இப்ப காங்கிரஸுக்கு வந்து கூடுதல் அழுத்தம் என்னன்னா இங்க கூடுதல் தொகுதி வாங்கணும். இப்போ அங்க வந்து நம்ம விட்டுட்டோன்றது வேற விஷயம். ஆனா இங்க வந்து வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருந்துச்சு. விட்டதை பிடிக்கிறதுன்னு பீகார்ல விட்டதை தமிழ்நாட்டுல பிடிக்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இப்ப நீங்க அந்த பக்கமே நம்ம யோசிச்சோம்னா இந்த பக்கம் யோசிச்சோம், அங்க விட்டதை எங்க பிடிக்கும். ஆமா, கண்டிப்பா பிடிக்கணும்னு யோசிப்பாங்கல்ல. அந்த அழுத்தம் அவங்களுக்கு இருக்கும்ல. ஏனென்றால் இன்னொன்னு, அங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு, கூடுதல் பொறுப்பு. இங்க நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது. அதனால நீங்க தான் ஜெயிக்கணும், உங்களுக்கு தான் அழுத்தம் இருக்குது. அங்க பிரதான கட்சி ஒருங்கிணைப்பு இல்லாததால. அதாவது இது பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருந்தா அங்க விட இங்க அதிகமா சீட் வாங்கி ஜெயிக்கணும். இது அசம்பிளி எலெக்ஷன், அவருக்கு ஸ்டேக்கே கிடையாது. ஆனா இந்தியா கூட்டணியினுடைய இந்த பலவீனம் இருக்குல்ல, 29க்கு களமாடுவதற்கு ராகுலுக்கு திமுகவை விட்டால் உற்ற தோல்னா யார் இருக்க போற? அதை ராகுல் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க 26 எலெக்ஷன்ஸ்ல விஜயோடைய ஓட் பேங்க் செக் பொறுத்து பார்த்து பண்ணுவாங்க. சுவாமிநாதன், விஜய் கூட காங்கிரஸ் போறதுல அவங்களுக்கு இன்னொரு லாபமும் இருக்கு சார். கேரளாவில் வந்து அதுலேயும் 2026 தேர்தல் வருது. கேரளாவில் விஜய் வாய்ஸ் கொடுத்தாருன்னா கேரளாவில் உண்மையிலே வந்து அங்கே களவு நிலவரம் என்னன்னா விஜய்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அதெல்லாம் கேரளா காங்கிரஸே இன்னைக்கு எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை விஜய் கூட வந்துட்டா விஜய் இங்கே வாய்ஸ் கொடுப்பாரா? ஏன்னா கேரளா கல்ச்சர் படி மம்முட்டி போன்ற பெரிய திரை பிரபலங்கள்லாம் சொன்னது கேரளாவில் இந்த திரை ஆதிக்கம் வந்து அரசியல்ல எடுபடாது அப்படின்னு. ஆனா இங்க இருக்கிற நடிகர் வாய்ஸ் கொடுத்து கேரளா அரசியலை தீர்மானிக்க முடியும்னு காங்கிரஸ் எதிர்பார்க்குறாங்க. கேரளா எதிர்பார்க்குறாங்க. மணி இதுல திமுக
திமுகவுக்கு கூடுதல் அட்வான்டேஜா பீகார் முடிவுகள்னு பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஆன்டி இன்குபன்சின்னு பேசுறப்ப ப்ரோ இன்குபன்சியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நலத்திட்ட உதவிகளுக்கான வாய்ப்பு இருக்குன்றது ஒண்ணு. ஏதோ ஒரு வகையில இந்தியா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. இன்னைக்கு திமுகவினுடைய நட்பு தேவைன்றதுனால ஒரு சாஃப்ட் ஒன்று இதை ஒரு திமுகவுக்கு ஒரு ஆதாயமா அந்த முடிவை பார்க்க முடியாதா? ஒரு விதத்தில் பார்க்கலாம். ஏன்னா வந்து பெண்கள் வாக்குகள் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருந்திருக்கு. 71% பெண்கள் வாக்குகளில் 71% போலானது. கடந்த முறை வந்து 59% இருந்தது. 71%ன்றது எப்போ பெண்கள் வாக்குகள் அதிகமாகுதோ அப்போ அது கண்டிப்பாக வந்து அங்கே நிதிஷுக்கு தான் ஆதாயம்னு அப்பயே முடிவு செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் இந்த 10,000 rupees ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அது மட்டுமே காரணம் அல்ல. 2007 அவர் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்ததில் ஆரம்பிச்சு 12 லட்சம் சுய உதவி குழுக்கள் தொடர்ந்து பெண்கள் தொடர்ந்து அதே மாதிரி ப்ரொஹிபிஷன், அப்புறம் வந்து சாலை வசதிகள் மேம்பட்டது. இப்போ கடைசியாக வந்து அந்த 2 லட்சம் ரூபாய் சுய தொழில் தொடங்குறதுக்கான திட்டங்களை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு முன் பணமாக 10,000 ரூபாய் வாங்கினான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சுய தொழில் தொடங்க விருப்பம் இல்லைன்னா 10,000 ரூபாய் வச்சுக்கலான்ட்டாங்க. இது வந்து ஸ்டேட் பிரைப் தான். இது வந்து அரசாங்கமே கொடுத்த ஒரு லஞ்சம் தான். இது உலகத்தில் எங்கேயுமே வந்து நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு தொழில் தொடங்குறதுக்கு 10,000 ரூபாய் முன்பணம் வாங்கிக்கோங்க, 2 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல 10,000 ரூபாய் வச்சுக்கோங்கன்ற லாஜிக் உலகத்தில் எங்கேயுமே இருக்கு. மகளிர் சுயஉதவி குழுங்க ஆரம்பிக்கிறப்பலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸ் இருந்தது. நீங்க வந்து திருப்பி செலுத்தணும்ன்றது. அது இல்ல. இப்போ இந்த உதாரணத்தை இந்த 5 மாநிலங்களுமே பின்பற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடும் மேற்கு வங்கம் அதே மாதிரியான ஸ்கீம்ஸை கொண்டு வரதுக்கு. ஸோ ப்ரோ இன்கம்பன்சின்றது அங்கே நிதிஷோட வெற்றி வந்து சம்திங் ரிமார்க்கபிள். ஏன்னா 5 தேர்தலில் 20 ஆண்டுகளாக 10வது முறையாக முதலமைச்சர், அதுவும் மாறி மாறி பல்ட்டுமாமான்னுவாங்க, அவர் எங்கே போனாலும் அவர் முதலமைச்சர். குறிப்பாக பெண்கள் வாக்குகளை அவர் மொத்தமாக கையில் வச்சு அது அந்த ப்ரோ இன்கம்பன்சின்ற ஃபேக்டரை நம்ம பொதுவாக ஆன்டி இன்கம்பன்சி தான் பார்த்துருக்கோம். ப்ரோ இன்கம்பன்சின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடந்த காலங்களில் நான் அதை மறுதளிச்சிருக்கேன். பட் என்னோட முடிவில் இப்போ மாற்றம் இருக்குது. ஏன்னா நிதிஷோட வெற்றி வந்து பல விஷயங்களை நம்ம ஆராய வேண்டியிருக்கு. அதை வந்து அடுத்த 5 மாதங்களில் ஸ்டாலின் அரசு வந்து தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அதை பயன்படுத்தினால் இங்கே 2வது முறையாக ஸ்டாலின் வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம் தான் நான் பார்க்குறேன்.